வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இந்த இணைப்பில் இணைந்துள்ள மெய் அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் கூறி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன். இறை ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களின் பார்வையில் புத்தக கலந்தாய்விலே இன்றைய தலைப்பாக அன்பு, அமைதி, ஆனந்தம், ஆரோக்கியம் என்ற சிந்தனையை சிந்திக்க இருக்கின்றோம். அதாவது ஆசிரியர் பணி எப்படி இருக்கணும், ஆசிரியர் பணி நிலையிலே உயர வேணும்னா இயற்கை தத்துவங்களையும் ரகசியங்களையும் முழுமையா உணரணும் என்று போன உரையில தெளிவாக விளக்கிவிட்டார்கள். இன்னும் இந்த வாழ்வின் நோக்கம் என்பதற்கு நம்ம இன்னும் போகல. அதுக்கு முன்ன முக்கியமான புரிதலை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப அதாவது உடலின் தேவை என்ன என்பதை உணர்ந்துக்கிட்டோம். அதாவது உலக பொருட்கள் எல்லாமே உடலின் தேவை, உடலை சார்ந்தது என்றும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து மனதின் தேவை என்ன என்று சிந்தனை செய்வோம். அதாவது மனம் உடலின் தேவை ஏற்படும் போது அதை நிறைவு செய்வது என்பது மனதின் சிறிய வேலைனாலும், அடுத்து இந்த மனதின் தேவை என்ன என்று சிந்தித்தா அது தன் நிலையிலிருந்து தன்னை உணர்வது. அது மட்டுமில்ல, இயற்கைகளையும் உணர்ந்து ரசிக்கணும் என்பதுதான் இந்த மனதின் தேவை. அதாவது இயற்கையை புலன் மூலமாக ரசிப்பது என்பது. புலன் மூலமா ரசிப்பதுங்கிறது இப்ப நம்ம வீட்டு பின்னாடி ஒரு சின்ன தோட்டமா கூட இருக்கலாம், இல்லாது வீட்டு முன்னாடி உள்ள செடிகளை பூக்களை எல்லாம் பார்க்கும்போது கூட அந்த ஒரு ரசிப்பு தன்மை வரும். அந்த செடி முன்னாடி பூக்களை மரங்களை எல்லாம் பார்க்கும்போது அந்த மனம் ரசிக்கும். இன்னும் அந்த மலைகளை காடுகளை இந்த பஞ்சு போல மேகங்கள் நகர்ந்து போகுது இல்லைங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அறியாமையே அதை ரசிப்போம். அந்த கண்ணு இயற்கை காட்சியை அப்படியே பார்க்குது. காது பறவைகளின் ஓசைய கேக்குது. மூக்கு மலர்கள் வாசனைய முகருது. அதாவது ஜில்லுன்னு காத்து நம்மோட உரசும் போது தோலின் மூலமா உணர்ந்து ரசிக்கும். இத நம்ம தனியா நின்னு ரசித்தா வாய் பேசாது. இப்ப 2 பேரோட சேர்ந்து இருந்தோன்னு வைங்க, வாய் பேசும், ஆஹா அருமையா இருக்குதுன்னு அந்த வாயும் சொல்லும். இப்படி புலன் மூலமா ரசிப்பது. அடுத்து புலன் கடந்த அறிவுல நின்னு இயல்பா இருக்கிற இயற்கையின் உணர்வுகளை உணர்ந்து ரசிப்பது. அதாவது தவ நிலையில அமர்ந்து ஒரு கற்சிலை போல அசையாமல் அமர்ந்து அமைதியான மனநிலையில பறவையின் ஓசை, பூச்சிகளின் ரீங்காரம், மர அசைவில் எழும் காற்றின் ஒளி, இதையெல்லாம் கூர்ந்து கவனிங்கன்னு நன்மணிய தவத்துல சொல்லி உணர்த்திருக்கிறாங்க. அந்த தவ நிலையில ரசிப்போம். இந்த பழக்கத்துல சும்மா மத்த நேரத்துல உட்கார்ந்து இருந்தா கூட கண்ணை மூடி கவனித்தா அந்த இயற்கை உணர்வுகளை ரசிக்க முடியுது, உணரவும் முடியுது. அப்ப ரசித்தல் என்பதை 2 விதமா ரசிக்கலாம், அதை உணரலாம். அது போல உடலின் தேவைகளை உணர்ந்து மனம் புலன் மூலமா பொருள் தேடுவது என்பது ஒரு பகுதி. அதாவது உடலின் தேவை பசி, தாகம், தட்பவெப்பம், சூழல், உறைவிடம், உறைவிடம், கழிவுகளின் உந்து வேகம்னு சொல்லுவோம். இதை நிறைவு செய்வதற்காக புலன்கள் மூலமா பொருள் ஈட்டுவது. அதாவது அளவான உழைப்பு, அளவின் முறையை ஐயா அருமையா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த தேடுதலை அளவுபடுத்தி கொண்டு அடுத்ததா மனம் ரசிப்பு தன்மைக்கு வந்துடணும். அதாவது மனம் புலன் மூலமா இயற்கைய ரசிக்கும் போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ரசிக்கும். மனம் ரசித்தல்ங்கிறது மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். ஒரு பாக்குறோம், அது எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. அந்த ரசித்தல்ங்கிறத மட்டுமே தான் ரசிப்போம். அப்ப அது மாதிரி உலக பொருட்கள்ல ரசித்தல் இருக்கான்னு பார்த்தா இல்ல. இவங்க வடிவேல் சொன்ன மாதிரி இருக்கு, ஆனா இல்ல. அந்த மனம் ரசிக்கும், ஆனா அத அடைய நினைக்கும்.
அங்கதான் நம்மளுக்கு சிக்கல் வருது. மன ரசிப்பது என்கிற ஒரு நிலையில மட்டும் இருந்தான்னு வைங்க, ஒரு சுகமான அனுபவத்தை உணர முடியும். இப்ப ஒரு பார்க்குக்கு போறோம், இல்ல இந்த மலர்கள் தோட்டத்துக்கு போறோம், பூக்களை பாக்குறோம். அந்த பூக்களுக்கு ஓரத்துல ஒரு போர்டு எழுதி வச்சிருப்பாங்க. பூக்களை பறிக்காதீர்கள்னு அதுல எழுதி இருக்கும். அப்ப அங்க மனதுக்கு ரசித்தல் என்ற ஒரு சூழலை அங்க உருவாக்குறாங்க. அந்த மனம் எங்க நம்மளுக்கு சிக்கிக்குதுன்னு பார்த்தா, அடைதல். இந்த அடைதல் என்கிறதுல உலக பொருட்கள்லயோ உறவுகள்லயோ சிக்கிக்குது. இந்த இதுல இருந்து இத மனதை மீட்டெடுப்பதே பெரும்பாடா இருக்கு. அதுக்கு பல பயிற்சிகளை கொடுக்க வேண்டியதா இருக்குது. மனம் ஏன் அடையணும்னு நினைக்குது? பொருட்களை பார்த்ததும் உறவுகளை பார்த்ததும். காரணம், இப்ப ஒருவர் சாதாரணமா வாழ்றாரு. இப்ப அவங்க வீட்டுக்கு உறவுக்காரவங்க வர்றாங்கன்னு வைங்க, ஒரு நாளைக்கு தங்குறாங்க. வீட்டை பாக்குறாங்க. என்ன உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா, இந்த காலத்துலயும் எந்த பொருளும் வாங்காம இருக்கீங்க, வீடே வெறும் வீடா இருக்குது, வீட்டுல நிறைய பொருள் இருந்தா தானே பாக்குறவங்க மதிப்பாங்க அப்படின்னு நெருக்கமான சொந்தமா இருந்தா நேரா கேட்டுருவாங்க. கொஞ்ச தூரம் சொந்தமா இருந்தா வெளிய போய் மத்தவங்க கிட்ட என்ன பொழப்பு பிழைக்கிறாங்க, வீட்டுக்கு போனா வீடே வெறும் வீடா இருக்குது, இப்படி கொட்டி தீத்துருவாங்க. அப்ப அந்த வீட்டுல கடன் இல்லாம போயிட்டு இருந்தது, அங்க ஒரு குமுறல் அப்ப அங்க வெடிக்குது. அவங்க எல்லாம் கேவலமா பேசுறாங்க. எனக்கு தெரியாது, ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கி ஆகணும், இந்த டிவி எடுத்துட்டு ஒரு பெரிய டிவி வாங்கணும்னு அந்த அம்மா சொல்றாங்க. இப்ப அந்த மனுஷர் சொல்றாரு, வரவங்க சும்மா வந்துட்டு போக கூடாதா, எதையாவது சொல்லிட்டு போயிடுறதுன்னு புலம்புறாரு. அந்தம்மா, ஏன் அவங்கள பேசுறீங்க, உங்களால வாங்கி போட முடியல, அவங்க சொல்லதான் செய்வாங்க அப்படின்ட்டு இங்க சண்டை ஆரம்பிக்குது. அப்புறம் அந்த அம்மா யார் வீட்டுக்கு போனாலும் மத்த பொருளை எல்லாம் பார்ப்பாங்க. இந்த ஆடம்பர பொருளை எல்லாம் பார்க்கிற போது மனசுல ஒரு தானாவே போறாம வர ஆரம்பிக்குது. இப்படிதாங்க மனசு சிக்கிக்குது. இப்ப அந்த அம்மா நம்ம வருமானம் இவ்வளவுதான், வரவுக்குள்ள செலவு செய்யறாரு வீட்டுக்காரு, கடன் வாங்காம குடும்பத்தை ஓட்டுறாரு, போதும்னு நினைச்சிருந்தா வர்றவங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்கன்னு அவங்க வார்த்தைய அலட்சியப்படுத்திட்டு போவாங்க. அப்ப யாரு எப்படி தூண்டுனா என்ன, நம்ம பொழப்பு நம்ம பார்க்கலாங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடணும். தேவைய கூட்டிக்கிட்டே போய் குடும்பத்துல உறவுல மனசுல பாரத்தை ஏத்திக்க கூடாது. இதுல 100% மனம் உறுதியா இருக்கணும். இப்ப நம்ம பறவைக்கு வருவோம் பாருங்க, பறவை எல்லாம் என்ன பண்ணுது, சந்தோஷமா இருக்குது. அது தேவை முடிஞ்சதும் ரசிப்பு தன்மைக்கு வந்துருது. அதனுடைய ஓசைய கேட்டாலே எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு குயிலின் ஓசையை கேட்டா யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அப்ப அதுவும் மகிழ்ச்சியா இருக்குது, மத்தவங்களையும் மகிழ்ச்சி படுத்துது. இப்ப விலங்குகளை பாருங்க, அது தேவை முடிஞ்சதும் அமைதியா அமர்ந்து ரசிப்பு தன்மைக்கு வந்துருது. இப்ப அதுக்கு முன்னாடி சிங்கமோ புலியோ, அதுக்கு முன்னாடி ஒரு மானும் மான் குட்டியோ துள்ளி விளையாடிக்கிட்டு இருந்தா கூட அதை ரசிக்கும். அத போய் அடிச்சு கொன்னு ராத்திரிக்கு டின்னருக்கு வச்சுக்கலாம், காலையில டிஃபனுக்கு வச்சுக்கலான்னு நினைக்காது. இதெல்லாம் 6வது அறிவாகிய சிந்திக்க தெரிந்த நமக்கு தான் பொருந்தும். ஒரு உணவை செஞ்சு சாப்பிட்டு மிச்சம் இருந்தா அதை மத்தவங்களுக்கு கொடுக்க மனசு வராது. காஸ்ட்லியான பண்டம் எவ்வளவு செலவு பண்ணி செஞ்சிருக்குது, இப்பவே தீர்த்து முடிச்சிடணுமா, ஃப்ரிட்ஜில் எடுத்து வை, நாளைக்கு சுட வச்சு சாப்பிடலாம். இப்படி ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு சுட வச்சு சாப்பிட்றது. கேட்டா வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்றாங்களாமா. மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லாம சாப்பிட்டு டாக்டருக்கு கொண்டு போய் மொத்தமா செலவு பண்றாங்க. இதையெல்லாம் நம்மளும் கண்ணார பார்க்கிறோம். இப்படி இந்த மனித மனம் மட்டும்தான் உலக பொருட்கள் மேல அளவற்ற பற்றுல இருக்கிறாங்க. ஒரு மனிதனுடைய ஆயுள் 120ன்னு சொல்றாங்க. அப்ப எல்லாம் வாழ்ந்தாங்க. இப்ப யாரோ
யாரோ ஒருத்தரை பார்த்திருப்போம்னு வைங்க. இன்னும் ஒரு 100 வயது உள்ளவங்களை டிவிலயோ செய்தி மூலமா பார்ப்போம். ஆனா இப்ப உள்ளவங்க எத்தனை வயசு வரைக்கும் வாழ்றாங்கன்னு யாரையுமே சொல்ல முடியல. ஏன்னா வாழ்க்கை தரம் அந்த அளவுக்கு மாத்தியாச்சு. மகரிஷி அவர்கள் தான் சொல்லுவாங்க, நம்ம இங்க பிறந்து வரும்போதே ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் வந்திருக்கிறோம். ஆனா தேதி தான் உறுதிப்படுத்தல. கையில ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் இருக்கிறோம், தேதி மட்டும் தான் உறுதிப்படுத்தல. அது எப்ப யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்ப எவ்வளவு வயசு வாழ்றோம்னே தெரியாது. ஆனா இந்த உலகத்தையே ஆளணும்னு நினைக்கிறது மனசு. இப்ப 100 வயசுன்னு கூட வைங்க, எல்லாத்தையும் அனுபவிக்கணும், உலகத்தையே ஆளணும். அதாவது ஒரு ஆளணும், நாட ஆளணும், அதுக்கு மேல உலகத்தையே ஆளணும் மனம் நினைக்கும். ஒரு மயக்க நிலை, இந்த மாய நிலையில சிக்கிக்குது. அப்ப முதல்ல தன்னை ஆண்டு தன் உடம்ப தன்னைக்குள்ள ஆண்டே தன்னை ஜெயிக்க முடியல. புறத்துல அத்தனையும் ஜெயிக்கணும். அதாவது டாப் 10ல இருக்கணும். அப்படி டாப் 10ல ஒரு 10வது இடத்துல இருப்பாங்கன்னா அவங்களுக்காச்சும் நிறைவா வருதா? இருக்காது. மத்த 9 பேரை நினைச்சு அந்த மன நிறைவு இல்லாம இருப்பாங்க. சரி, அந்த முதல் இடத்துல இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களாவது மன நிறைவா இருப்பாங்களா? அவங்களும் நிம்மதியா இருக்க முடியாது. ஏன்னா 2வது இடத்துல இருக்கிறோம், முதல் இடத்துல வந்துருவானோ அப்படிங்கிற ஒரு பயத்துல வாழ்ந்துட்டு இருப்பாரு. நமக்கு கீழே இத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்களேன்னு நினைக்கிறது இல்ல. இப்ப அவங்களுடைய மனம் என்ன ரசிப்பு தன்மைக்கும் வராது, இருக்காது. இந்த அமைதி, ஆனந்தம், மகிழ்ச்சி இதையெல்லாம் உணர்றதும் இல்ல. இவங்களுக்கு பிடித்த வாழ்க்கைய கூட வாழ முடியாது. மத்தவங்களுக்காக மத்தவங்களுக்காக தான் வாழ்ந்தாகணும். அவங்களோட பார்ட்டி, டின்னர் அது இதுன்னு பிடிக்குதோ இல்லையோ அவங்களுக்காக அங்க கலந்துக்கணும். இல்லைன்னா இவங்களோட தொழில் வளத்தை காக்க முடியாது. அந்தஸ்துக்காக மத்தவங்களுடைய வாழ்க்கைய வாழ வேண்டிய ஒரு கட்டாயம். அதனால தன் மகிழ்ச்சி, ஆனந்தத்தை உணர முடியல. இப்ப இன்னொரு பகுதியா பார்த்தோம்னா, நான் நல்லா வசதியா இருக்கிறேன், நல்ல ஆடம்பரமா இருக்கிறது, தேவைக்கு மேல அனுபவம் பண்றது. அப்ப இந்த மாதிரி தேவைக்கு மேல அனுபவம் பண்ணி தனக்குத்தானே துன்பத்தை உருவாக்கி கொள்வது. இன்னொரு பகுதியில பாருங்க, சந்தர்ப்பம் இல்லாததால சமநில வாழ்க்கையில இருப்பாங்க, அளவோடு அனுபவம் செய்வாங்க. அப்ப அவங்களுக்கு ஓரளவு பொருளாதாரம் நல்லா வருதுன்னா அப்படியே மாறிடுவாங்க. ஆடம்பர வாழ்க்கைக்கு தேவைக்கு மேல அனுபவம் செய்வாங்க. இதுல இன்னொரு பகுதியா இருக்கிறவங்க பொருளாதாரத்துல நல்ல நிலையில இருந்தாலும் சரியான சமமான வாழ்க்கையில வாழ்வாங்க. தேவைக்கு மீறி போக மாட்டாங்க. சரியான வழியில மத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க. சந்தர்ப்பம் சூழ்நிலை இருந்தாலும் தேவைக்கு மீறி மேல போறதில்ல. பார்த்தா சாதாரணமா தான் இருப்பாங்க. இப்ப முதல்ல சொன்னவங்க தன்னோட வாழ்க்கைய வாழ முடியாம மற்றவங்களுக்காக வாழும்போது அது துன்பமா மாறுது பாருங்க. அடுத்து தேவைக்கு மேல அனுபவம் செய்யும் போதும் துன்பமாகுது. அடுத்து இருக்கிறவங்க சந்தர்ப்பம் சூழ்நிலைக்கு ஏற்ப தேவைய மீறும் போதும் அங்க துன்பமா மாறுது. எப்படி வாழணும்னு தெரியாமலேயே வாழ்க்கைய துன்பமாக்கிக்கிறாங்க சமுதாயத்துல. இன்றைய நிலை அப்படிதான் இருக்கு பாருங்க. அததான் திருமூலர் ஒரு கவியில சொல்லுவாரு, நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி போட்டுடை தாண்டி. அப்படித்தான் இன்னைக்கு இன்றைய வாழ்க்கையே போகுது. இப்ப அம்மாவனுடைய கருப்பையில வர்றதுக்கு எத்தனை போராடி லட்சக்கணக்கான செல்கள்ல பந்தயமாட்டம் முந்தி கருப்பையில போய் 10 மாதம் தவம் இருந்து இறை உணர்வதற்காக தவம் இருந்து வெளியே அது வளர வளர புலன்கள் மயக்கத்துல சிக்கி ஏன் வந்தோன்னு தெரியாமையே வாழ்ந்து இந்த உடல் என்ற பானைய போட்டு உடைச்சிடுறாங்க. இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு. இப்ப எல்லாம் எந்த வயசுல அட்டாக் வருது, எந்த வயசுல நோய் வருதுன்னே தெரியல இல்லைங்களா? அதுலயே சொல்வாரு, திருமூலர்லயே சொன்னதுதான், வினைப்பதிவே சுமையை விடுத்து
தூய்மை பெறவே உடல் எடுத்தேன். நில மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன், எந்தன் வினை மறந்தேன். இறைவா உனை மறந்தேன், என்னுள் இருந்து என்னை மீட்டுன்னு இந்த மகானை புலம்புறாரு சித்தரே. அப்ப மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்மளும் அப்படித்தானே இருந்தோம். என்னை மறந்து எந்தன் வினை மறந்து நம்ம மகரிஷியின் தத்துவங்களை ஆழ்ந்து கேட்டு கேட்டு ஓரளவு உணர்ந்து வாழ்றோம். இத முழுமையா நம்ம உணரணும். இந்த அன்பு, அமைதி, ஆனந்தம் நமக்குள்ள முழுமையா அதை உணரணும். அடுத்துதான் சமுதாய மக்களுக்கு நம்ம அதை உணர்த்தணும். அது எந்த அளவுக்கு தத்துவங்கள்ல ஒடுங்கி போறோமோ அந்த அளவு அமைதி, ஆனந்தம், மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். அதாவது திருவிளையாடல் படத்துல கூட தருமி சொல்வாரு, மன்னா எந்த அளவுக்கு பிழை இருக்கிறதோ அந்த அளவுக்கு பொற்காசுகளை குறைத்து கொள்ளுங்கள் என்று. அது போல மனித வாழ்க்கையில செயல் மாற்றம் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அமைதி, ஆனந்தம், ஆரோக்கியம் கிடைக்கும் இல்லைங்களா? இந்த அமைதி, ஆரோக்கியம், ஆனந்தம் எல்லாம் இந்த உணர்வுகள் எல்லாமே நமக்குள்ள இயல்பாவே இருக்குது. அதை உணரத்தான் மனம் ஏங்குது. இந்த இறை தத்துவ சிந்தனைய விஞ்ஞானம் என்ன சொல்லுது? உலகத்துல இருக்கிற எல்லாமே இயக்கத்துல இருக்குது. இயக்கத்துல இருக்கிற எல்லாமே மாற்றத்துக்கு உண்டாகுது. மாற்றம் தன்மையில மாற்றம் வருது. மாற்றம் நிகழ்ந்துகிட்டே இருப்பதால நிலையான ஒன்று இல்லைன்னு சொல்லுது விஞ்ஞானம். வேதாத்திரியம் சொல்வது என்ன? நிலையானது ஒண்ணு இல்லைன்னா அசையக்கூடியது அசையாது. எந்த ஒரு இயக்கமா இருந்தாலும், ஒரு விண்ணினுடைய துகளா இருந்தாலும் அதனுடைய மையத்துல அசையாத இறைவெளி இருக்கும் போதுதான் அது அசைய முடியும். அசையாத ஒரு வெளி இல்லாமல் எதுவும் அசையாது. இது ஆன்மீக ஆசிரியர்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த விஞ்ஞானம், இந்த அறிவினை நம்ம பெறாத வரைக்கும் இறை தத்துவம் புரியாது. இந்த தத்துவத்தை மக்களுக்கும் தெளிவுபடுத்தணும். ஒரு உதாரணமா பாருங்க, திருவிளையாடல் படத்திலேதான் ஒரு பாடல் வரும் பாருங்க. நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே, அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரிதா, அசையும் பொருளில் இசையும் நானே, ஆடும் கலையில் நாயகன் நானே, எதிலும் இயங்கும் இயக்கமும் நானே, என் இசை நின்றால் அடங்கும் உலகே, நான் அசைந்தால் அசையும் அகிலமில்லாமே. அந்த பாடல்ல அந்த காந்த தத்துவத்தை அதுல வந்திருக்கும் பாருங்க. அப்போ அசையாத சிவம் மையத்துல இருந்து அதுவேதான் அசைகிறது. இந்த வேதாத்திரி மகரிஷி அவர்களின் தத்துவத்துல உச்சகட்ட தத்துவம் என்பதை நம்ம தெளிவா உணரணும். விஞ்ஞானம் இதை மறுத்து நிலையற்ற தன்மைதான் உள்ளதுன்னு சொல்லிட்டு வருது. இப்ப நம்ம மனவளக்கலை அன்பர்களிடம் நிலையானது எது என்று கேட்டா அது சுத்த வெளியாகிய தெய்வம்னு சொல்லிடுவோம். அந்த சுத்த வெளியாகிய தெய்வம் நமக்குள்ளேயும் கருமையத்துல இருக்குது. அது போலவே இன்பம் என்பது நமக்குள்ள மனதின் அடித்தளத்துல அது நம்ம கிட்ட நிலையானதா இருக்குதா ஆராய்ந்து நம்ம உணரணும். அது மாதிரி அன்பு, அமைதி, ஆரோக்கியம், ஆனந்தம் இந்த உணர்வுகள் நிலையா இருக்குதா இல்ல மாறிக்கிட்டே இருக்குதா? சந்தேகமே வேண்டாம், அது நிலையாத்தான் இருக்குது. அப்ப நமக்குள்ள நாமளே உருவாக்கிய துன்பம்தான் நமக்குள்ள இயல்பா இருக்கிற இன்பத்தை மறைக்குது. எப்பவுமே நம்ம கூட இருக்கிறவங்க மனிதரோ இல்ல தேவையான பொருட்களோ நம்ம கிட்ட இருக்கும்போது அதோட அருமை தெரியாது. அது போலத்தான் நம்ம உடம்போட அருமை உடல் நல்லா இருக்கிற வரைக்கும் தெரியாது. அந்த உடல்ல உணவு முறை முரண்பாடா அதை சாப்பிட்டு ஒரு சிக்கல் வரும்போது அதை சரி செய்யப்படாத பாடுபட்டு சரி செய்யும் போதுதான் உடல் அருமை புரியும். அதாவது செயற்கையா ஒரு துன்பம் வரும்போதுதான் இயற்கையா இருக்கிற இன்பத்தை உணர்வோம்.
அப்ப எல்லாம் வந்து எல்லா விஷயத்திலையும் துன்பங்கிற திரைய போட்டு வச்சுக்கிட்டு நிலையான இன்பத்தை உணர முடியல. இப்ப துன்பங்கிற திரைய விலக்கினா போதும், இன்பம் தானா வெளிப்படும். அது போலதாங்க அன்பு, அன்பையும் மறைப்பது இது வெறுப்பு, ஆரோக்கியத்தை மறப்பது நோய். இத விளக்கினாலே போதும். மகரிஷி அவங்க சொல்வாங்க, எப்பொருளிலும் எக்காலத்திலும் எல்லா இடங்களிலும் மன உணர்வுகள் நிலையாக இருக்கக்கூடியதுன்னு சொல்றாரு. இந்த அன்பு, அமைதி, ஆனந்தம் இத வந்து உணர்ந்தாலே இறை உணர்வு பெறுகிறோம். அந்த இறை உணர்வுன்னு சொன்னாலே இதத்தான் மனதுல நிறுத்தணும். இந்த உணர்வுகள் நிலையா நீடித்து இருக்கணும்னு சொல்றாரு. நம்ம என்ன பண்றோம்? ஒரு பொருளை வாங்கினா ஆனந்தம், மகிழ்ச்சின்னு நினைப்போம். ஒரு பொருளை வாங்கியதும் கொஞ்ச நாள்ல மனம் அடுத்ததுக்கு தாவிடும். இப்ப ஒருத்தர் வந்து ஒரு பைக் வாங்குறாருன்னு வைங்க, அவருக்கு பிடிச்சிருக்குது, பிடிச்சு வாங்குறாரு. ஒரு மாசம் நல்லா ஓட்டுறாரு சந்தோஷமா. அப்ப அவருடைய நண்பர் பாக்குறாரு, பைக்கை பார்த்துட்டு, இந்த வண்டியே இவ்வளவு விலை கொடுத்து வாங்கினியா? இந்த பணத்துக்கு இதை விட அருமையான வண்டி கிடைக்குமே, மைலேஜ் கூட அதிகமா கொடுக்குது, இப்படி போய் தெண்டம் போட்டிய இப்படின்னு ஒரு வார்த்தைய சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப அதுக்கப்புறம் இவர் மகிழ்ச்சியா ஓட்டுவாரா? அடடா, இப்படி தண்டம் பண்ணிட்டேனே, இவ்வளவு நாளா காசை சேர்த்து வச்சு வாங்கினேனே. இப்ப அந்த வண்டிய பார்க்கும் போதெல்லாம் இவருக்கு வருத்தம் தான் வரும். அந்த வண்டிய வாங்கியிருக்காமே, இப்படிதான் பார்க்கும் போதெல்லாம் இப்படிதான் எண்ணம் போகுது. அப்ப மகிழ்ச்சிய, அமைதிய தேடிக்கிட்டே இருந்தா காலமெல்லாம் தேடி ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். ஓடாத நிறுத்துப்பா, ஓடாத நிறுத்துப்பா. இயேசு மகன் இதைதான் சொல்றாரு. டு நாட் சீக், ஜஸ்ட் சீ என சொல்றாரு. அதாவது உனக்கு தேவையானதை தேடி ஓடாத, உனக்குள்ளேயே இருக்குது பார் என்கிறாரு. அப்ப இந்த இறை உணர்வு நமக்குள்ள இருக்குது அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? நன்மணி ஐயா அவர்கள் வந்து ஒரு சூத்திரத்தை நல்லா சூத்திரம் ஒரு சொன்னார் இல்லைங்களா? அதை வந்து நல்லா நம்ம மனசுல நிறுத்தணும். எந்த ஒன்றை யாரும் யாருக்கும் கொடுக்க முடியாதோ, எந்த ஒன்றை யாரும் யாரிடம் பெற முடியாதோ, அந்த ஒன்று எல்லோரிடமும் அபரிவிதமாக இருக்கு, நிலைத்து நீடித்து இருக்கு. இதுதான் அந்த சூத்திரம். அதுதான் அன்பு, அமைதி, ஆனந்தம், மகிழ்ச்சி. இது வந்து என்னிட நிலையா இருக்கும்போது மற்றவர்களிடம் பெற முடியாது. அது போல மற்றவர்கிட்ட நிலையா இருக்கும்போது என்னால கொடுக்கவும் முடியாது. அது போலதான் அமைதிய கொடுக்க முடியுமா? முடியாது. இப்ப ஒருவர் எப்பவுமே அமைதியா இருக்கிறாரு, மற்றவர் அமைதியின்றி தவிக்கிறாரு. இப்ப அமைதியா இருக்கிறடா, ஏன்பா நீ எப்பயுமே அமைதியா இருக்கியே, எப்படிப்பா எனக்கு கொஞ்சம் கொடு என்ற முடியுமா? அவர் வந்து இவருடைய சிக்கல் என்ன, பிரச்சனைய கேட்டு இவருடைய துன்பத்தை போக்க வழி சொல்றாரு. அதை வந்து ஒரு செயல் மாற்றம் செய்து அவருடைய சிக்கலை சரி செய்யும் போதுதான் அவரிடம் உள்ள அமைதி தானாக வெளிப்படும். இந்த அமைதிய நிலையாக நீடித்திருக்க என்ன செய்யணும்? தவம் செய்யணும், தற்சோதனை செய்யணும். இப்ப நேத்து சரவணன் ஐயா கூட அந்த தவத்தை பத்தி அருமையா விளக்கமா சொன்னார் இல்லைங்களா? அப்ப அந்த தவம் செய்ய செய்ய நமக்குள்ள இருக்கிற அந்த அமைதி வந்து தானாக வெளிப்படும். செயல் மாற்றம் வரும்போது தானாகவே நிலைத்து நீடித்து இருக்கும் தவம் செய்ய செய்ய. அது போலதான் ஆரோக்கியத்தை யாருக்காவது கொடுக்க முடியுமா? யாரிடமிருந்து பெற முடியுமா? அவரவர் உடலில் உள்ள நோயை விளக்கினாலே ஆரோக்கியம் தானாக வெளிப்படும். இப்ப நோய் என்ற திரைய போட்டு மறைத்து இருக்கிறோம். நோய் என்ற அந்த திரைய விளக்க வேண்டும். அதுக்கு உணவில ஒழுங்கு, உடற்பயிற்சி, காயக்கல்பம், 5 அளவு முறை இதை கடைபிடித்தாலே ஆரோக்கியம் தானாக கிடைக்கும். அது போலதாங்க அன்பு, அதை கொடுக்க முடியுமா? பெற முடியுமா? கொடுக்கவும் முடியும், பெற முடியும் என்று நினைக்கிறோம். ஆனா அது ஒரு மாயைதான். அப்ப அன்புங்கிறது ஒரு இருப்பு. மத்தவங்க கிட்ட அன்பா இருக்க முடியும், உணர முடியும். இப்ப எங்கேயாவது போனா கூட முகம் தெரியாதவங்க கூட பழகும் போது தன்மையா பேசுவாங்க, சட்டுன்னு கோவப்பட மாட்டாங்க. அப்ப நம்ம சொல்வோம், அவங்க எவ்வளவு அன்பா இருந்தாங்க,
அப்படின்னு சொல்லுவோம். இந்த அன்பு எல்லோர்கிட்டையும் இயல்பாவே இருக்குது. மனிதன் மட்டும் இல்லைங்க, 5 அறிவு ஜீவன்கள் கூட அன்பு காட்டும். அதோட பழகும் போது அன்பா இருக்கும். யாருக்கும் துன்பம் கொடுக்காத செயல்ல இருந்தாலும், வெறுப்பு இல்லாத நிலையில இருந்தாலும் அன்பு தானாக வெளிப்படும். அப்ப அந்த அன்புல வள்ளுவம் சொல்லுவது கூட குறள்ல சொல்லுவாங்க பாருங்க, அன்பின் வலியது உயிர்நிலை அஃதில்லார்க்கு என்பு தோள் போர்த்த உடம்பு. அதாவது அன்போடு இருக்கிறவங்களுடைய உடம்பு உயிருள்ள உடம்பம். அன்பு இல்லாதவர்களுடைய உடம்பு எலும்பு தோல், எலும்பு மேல தோல் போற்றுனா உடம்புன்னு சொல்றாரு. அப்போ அன்பு என்பது நம் உணர்வோடு கூடவே இருப்பது உயிர் போல. வெறுப்பு என்ற தோலை போத்திதான் அன்பு மறைக்கப்படுது. இப்படி ஒவ்வொரு திரையா போட்டு மறைச்சு வச்சிருக்கோம். இப்ப வள்ளலார் கோயில்ல ஒவ்வொரு திரையா விலக்கி ஜோதி காண்பது போல நம்முள் இருக்கிற துன்பம், நோய், வெறுப்பு, உணர்ச்சி, பயம் என்ற அந்த திரைகளை விலக்கி நிலைத்து நீடித்திருக்கும் அன்பு, அமைதி, ஆரோக்கியம், இந்த ஆனந்தத்தை உணர்ந்து வாழ்வோம். அப்ப இதையெல்லாம் உணராமலேயே இப்போ வாழ்ந்து காலத்தை முடித்து விடுகிறார்கள். இந்த அமைதி, அன்பு, ஆனந்தம் என்ற இறை உணர்வை அதை பெற்ற பிறகுதான் இறைநிலையை அடைதல் என்பதற்கு நம்ம செல்ல முடியும். இந்த உணர்வுகளைத்தான் மனதினுடைய தேடல். இந்த உணர்வே தான் மனதினுடைய தேடல். இந்த உணர்வை பெறணும்னா என்ன பண்ணணும்? மனம் புலன்களை கடந்து உயிரோடு ஒடுங்கி உணரணும். இவையெல்லாம் தவத்தினால்தான் கிடைக்கும். அப்ப செய்க தவம், செய்க தவம். தவம் செய்தால் என்ன சொல்றாங்க? தவத்தின் மூலமா நமக்கு எல்லாமே கிடைக்கும்னு. எல்லாமே இல்லைங்க, நம்ம ஆடம்பரமா இல்ல, நமக்கு தேவையானது என்னவோ அது எல்லாமே கிடைக்கும். அப்ப நாள் தவறாம தொடர்ந்து தவத்தினை முழுமையா செய்து வந்தா இறை உணர்வோடு வாழலாம். இப்ப அடுத்து இதோடு இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். இப்ப அடுத்த உரையில அடுத்து என்ன? உயிர் என்பது சொல்லக்கூடிய ஆன்மாவினுடைய தேவையை பற்றி சிந்திக்கிறது. ஆன்மா என்ற உயிர் எதை நாடுகிறது? எதை தேடுகிறது? உயிர் எதற்காக உடல் எடுத்தது? அதனுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றிலாம் அடுத்த கலந்தாய்வு உரையில பார்ப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். புத்தக கலந்தாய்விலே பேச வாய்ப்பளித்த தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த இறை அன்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். நன்மண்டை அவர்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்.